திரு காலச்சக்கரம் நரசிம்மா அவர்களின் எங்கிருந்தோ வந்தான் வந்தியன். மஞ்சத்தில் அமர்ந்திருந்த சுந்தர சோழரை பார்த்ததும் வந்தியத்தேவனுக்கு தேகம் புல்லரித்தது. முதல் தடவையாக மாபெரும் சோழ நாட்டின் மாமன்னரை சந்திக்கிறோம் என்கின்ற உணர்வு அவனுக்குள் எழுந்து பரவசத்தை ஏற்படுத்தி இருந்தது. மன்னர் வாழி, என் பெயர் வந்தியத்தேவன், வானர் குலத்தோன், பட்டத்து இளவரசர் ஆதித்த கரிகாலரிடமிருந்து ஓலை கொண்டு வந்திருக்கின்றேன் என்றதும் அரசு தம்பதிகளின் முகங்கள் மலர்ந்தன. எப்படி இருக்கிறான் என் மகன்? உற்சாகமான குரலில் கேட்ட வானவன்மாதேவி வந்தியத்தேவனிடமிருந்து ஓலையை தானே வாங்கி மன்னரிடம் நீட்ட அவர் அதை வாசித்தார். தந்தையே, தாங்கள் உடல் நலம் தேறி வருகிறீர்கள் என்று நினைக்கின்றேன். தலைக்குளத்தானின் அருளால் எல்லாம் நன்மையாகவே நடக்கும். இங்கே காஞ்சியில் நான் எழுப்பியுள்ள மாளிகையை பொன்னால் வேயப் போகின்றேன். அந்த பணிகள் முடிந்த பிறகு உங்களையும் தாயாரையும் என் பொன் மாளிகையில் தங்க வைக்கப் போகின்றேன். தாங்கள் இருவருடன் என்னிடம்தான் தங்க வேண்டும் என்று ஓலையை தனது ஈனஸ்வர குரலில் வாசித்தார் சுந்தர சோழர். வாசித்து முடித்ததும் திகைப்புடன் தன் மனைவியை நோக்கினார். இது என்ன கூத்து? தன் மாளிகையை பொன்னால் வேயப் போகின்றானாமே. ஆலயத்தின் விமானங்களை பொன்னால் வேயலாம். நம்மை போன்ற மனிதர்கள் வசிக்கும் மாளிகையை எதற்காக பொன்னால் வேய வேண்டும்? உன் மகனுக்கு ஏன் இந்த படாடோபம்? மலையமான் அவனுக்கு அறிவுரை கூறவில்லையா என்றதும் வானவன்மாதேவி வந்தியத்தேவனை நோக்கினாள். மகனே, ஆதித்த கரிகாலருக்கு இந்த யோசனையை கூறியது யார்? நாம் வசிக்கும் இடத்தை பொன்னால் வேய்வதால் தெய்வம் சிரிக்காதா? வானவன்மாதேவி கேட்க அவளை நோக்கி பணிவுடன் தலையை குனிந்தான் வந்தியத்தேவன். அரசியாரே, எனக்கு தெரிந்த வரையில் தெய்வங்களை விட பட்டத்து இளவரசர் தங்கள் இருவரையும் தான் தெய்வமாக பூசிக்கின்றார். எனவே நீங்கள் வசிக்க இருக்கும் ஆலயத்திற்கு பொன் வேய்ந்திருப்பதாக கூட பொருள் கொள்ளலாமே. வந்தியத்தேவன் கூற அவனை நோக்கி முறுவலித்தார் சுந்தர சோழர். பரவாயில்லை, உனது இளவரசரை விட்டு கொடுக்காமல் பேசுகின்றாய் மகனே. நீ எப்படி ஆதித்த கரிகாலனுக்கு அறிமுகமானாய்? சுந்தர சோழர் கேட்க உற்சாகத்துடன் பதில் தந்தான் வந்தியத்தேவன். நான் பன்னுருட்டி காட்டு வடமகாதேவி ஆலயத்தில் தங்கியிருந்தேன். நள்ளிரவு இளவரசர் அங்கே வந்தார். அவர் மீது சிறுத்தை ஒன்று பாய்வதற்கு தயாராக நிற்க அதை உணராமல் அவர் நின்றார். நான் தான் அந்த சிறுத்தையிடமிருந்து அவரை காப்பாற்றினேன். அதனால் அவர் என்னை நண்பராக ஏற்று உடன் என்னை வைத்து கொண்டார். அரசு தம்பதிகளின் முனம் போன போக்கை கண்ட பிறகுதான் தான் பேசியது பெரும் தவறு என்பதை வந்தியத்தேவன் உணர்ந்தான். வானவன்மாதேவி கண்கலங்க அவனை பார்த்தாள். என் மகன் பரிபூர்ண குணமடைந்து விட்டான் என்று என் தந்தையார் மலையமான் கூறியிருந்தாரே. நீ சொல்வதை பார்த்தால் அவனுக்கு இன்னும் உறக்கத்தில் உலா செல்லும் நோய் இருப்பது போல் தோன்றுகின்றதே. வானவன்மாதேவி கலவரத்துடன் கணவனின் தோளை பற்றினாள். நீங்கள் தவறாக புரிந்து கொண்டீர்கள் அரசியே. நடுநிசியில் விலங்குகளின் நடமாட்டம் அதிகமாக இருக்கும் என்று பல்லவ இளவரசர் பார்த்திபேந்திரர் தான் அவரை அழைத்து வந்திருந்தார். காட்டுப்பன்றி ஒன்றை குறிபார்த்து கொண்டிருந்த பொழுதுதான் மரத்தில் இருந்து சிறுத்தை ஒன்று அவர் மீது பாய தயாரானதைக் கண்டு நான் அவரை அப்பால் தள்ளி காப்பாற்றினேன். நீங்கள் நினைப்பது போலல்ல என்று மிக அழகாக சமாளித்தான் வந்தியத்தேவன். பார்த்திபேந்திரன் உடன் இருந்தானா? நான் கூட என்னவோ ஏதோ என்று பயந்து விட்டேன். ஆதித்த கரிகாலனிடம் இனிமேல் நடுநிசி வேட்டைக்கு போக வேண்டாம் என்று நான் கூறியதாக சொல். சுந்தர சோழர் கூற தலையசைத்தான் வந்தியத்தேவன். நீங்கள் காஞ்சி பொன் மாளிகைக்கு எப்பொழுது வரப்போகிறீர்கள் என்று கேட்டு வரச் சொன்னார் இளவரசர். வந்தியத்தேவன் கூறினான். இப்போதைக்கு எங்கே வருவது? மருத்துவர்கள் தொடர் வைத்தியங்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள். மீண்டும் என் கால்களுக்கு உயிர் ஊட்ட முயற்சி செய்கிறார்கள். காஞ்சிக்கு வந்தால் என் வைத்தியம் தடைப்படும். எப்படியும் சற்று நடக்கும் நிலை வந்தால் காஞ்சிக்கு வரலாம். பழையாறையில் இருக்கும் என் மற்ற செல்வங்களையே இங்கே இருந்து கவனிக்க முடியும். காஞ்சிக்கு வந்துவிட்டால் அவர்களை அடிக்கடி காண முடியாது. ஆனால் நிச்சயம் நான் அங்கே வருவேன் என்று சொல். எந்த பெற்றோருக்கும் மூத்த மகனின் இருப்பிடம்தான் கடைசி புகலிடம். மூத்த மகன்தான் பெற்றோரை வழியனுப்ப வேண்டும் என்றார் சுந்தர சோழர். எதற்கு இந்த அச்சான்ய வார்த்தைகள்? கணவரை கேட்ட வானவன்மாதேவி பேச்சை மாற்ற எண்ணி வந்தியத்தேவனை நோக்கினாள். என் மகன் பொன்னால் வேயப்பட்ட மாளிகையை எழுப்பி வருகிறான் என்பது எனக்கு பெருமையே. அந்த மாளிகையை காண நான் ஆவலுடன் உள்ளேன் என்று அவனிடம் சொல். அது சரி, அவ்வளவு பிரம்மாண்ட மாளிகையை பொன்னால் வேய வேண்டுமென்றால் எவ்வளவு பொன் தேவைப்படும்? அவ்வளவு பொன்னை எங்கனம் ஈட்டினான் என் மகன்? வியப்புடன் கேட்டாள் வானவன்மாதேவி.
அரசியாரே, பானப்பத்திரம் என்கின்ற ஓலைச்சுவடியில் ஸ்வர்ணம் இருக்கும் சுரங்கங்களைப் பற்றி குறிப்புகள் இருந்தன. இளவரசரும் நானும் கங்க நாட்டு எல்லையில் உள்ள சுவர்ணமிகி காடுகளுக்குச் சென்று சோழர்களுக்கு உரிமையான அந்த 4 சுரங்க தங்கங்களை தேடி எடுத்தோம். அந்த சுரங்கங்களில் கண்டெடுத்த பொன்னை கொண்டுதான் காஞ்சி மாளிகைக்கு பொன் வைத்து வருகிறார் இளவரசர். வந்தியத்தேவன் கூறியதுதான் தாமதம். ஓ என்கின்ற இரைச்சல் எழுந்தது சுந்தர சோழரிடமிருந்து. ஐயோ, அந்த நாசம் விளைவிக்கும் பொன்னையா எடுத்தான் ஆதித்த கரிகாலன்? யாரை கேட்டு அதை எடுத்தான்? குல நாசத்தை விளைவிக்கும் சபிக்கப்பட்ட பொன்னல்லவா அது? தளிக்குளத்தானே, இதென்ன சோதனை? பானப்பத்திரத்தை பழையாறை கஜானாவில் தானே பதுக்கி வைத்திருந்தார் என் பாட்டன் பராந்தகர். ஆதித்த கரிகாலனின் கையில் எப்படி பானபத்திரம் கிடைத்தது? புலம்பத் தொடங்கினார் சுந்தர சோழர். வந்தியத்தேவன் கூறியதை கேட்டு பெரும் அதிர்ச்சியில் ஆழ்ந்து விட்டார் அவர். வந்தியத்தேவனும் அதிர்ந்து போய் நின்றிருந்தான். எது நடக்கக்கூடாதோ அது நடந்து விட்டது. வானவன்மாதேவி இப்போது என்ன செய்வது? அந்த சபிக்கப்பட்ட பொன்னை அவன் எடுத்ததுமல்லாமல் தனது மாளிகையின் கூரையில் வேறு வேய்ந்து விட்டானே என்று கலங்கியவருக்கு திடீரென்று உடல் தூக்கி போட பதறினாள் வானவன்மாதேவி. ஐயோ, வைத்தியரை அழையுங்கள்! வானவன்மாதேவி கதற காவலன் ஒருவன் சூழ்நிலை உணர்ந்து மருத்துவரை அழைக்க ஓடிச் சென்றான். வந்தியத்தேவன் மன்னனை எப்படி சமாதானம் செய்வது என்று அறியாமல் திகைத்து நிற்க சிறிய பழுவேட்டரையர் வருவதற்கான ஆதித்த கரிகாலன் தன்னிடம் தெரிவித்த செய்தியை மன்னரிடம் சொல்லத் துடித்தான். மன்னவா, இளவரசர் இன்னும் பல தகவல்களை சொல்லி அனுப்பியிருக்கிறார். இங்கே தஞ்சையில் தங்களுக்கு எப்பொழுது வேண்டுமானாலும் ஆபத்து ஏற்படலாமாம். உடனே நீங்கள் இருவரும் காஞ்சிக்கு வந்து பொன் மாளிகையில் தங்குவதுதான் பாதுகாப்பு என்று சொன்னார். ஒரு ஆபத்திலிருந்து தப்பிக்க இன்னொரு ஆபத்தில் சென்று சிக்கிக் கொள்ளுவதா? சுந்தர சோழர் அரற்ற அப்பொழுதுதான் மருத்துவர் சகிதம் அறைக்குள் நுழைந்தார் காலாந்தகர். அவர்களின் உரையாடலை அவரும் கேட்டுக்கொண்டே வந்திருந்தார். வந்தியத்தேவனை சந்தேகத்துடன் நோக்கிய அவர் பிறகு மன்னரை பதற்றத்துடன் நோக்கினார். மன்னவா, என்ன ஆனது? சற்று முன்வரை உற்சாகத்துடன் இருந்ததாக வைத்தியர் சொன்னாரே? காலாந்தகர் கேட்டார். அரியணை ஏறியவனுக்கு ஏது உற்சாகம்? நம் மனதை திடப்படுத்தி கொண்டு உற்சாகத்தை வரவழைத்து கொண்டாலும் தெளிந்த நீரில் கற்களை வீசியது போலவே கற்களை விட்டு எறிவது போலவே ஓலை செய்திகள் வந்து மனதில் சஞ்சலத்தை ஏற்படுத்துகின்றனவே சுந்தர சோழர் கூறினார். காஞ்சியிலிருந்து ஓலை கொண்டு வந்த அந்த வாலிபனை சற்று நேரம் வெளியே இருக்கச் சொல், சுந்தர சோழர் கூற வந்தியத்தேவன் திடுக்கிட்டான். பழுவேட்டரையர் இவனை கண்களால் வெளியேறும்படி சொல்ல வந்தியத்தேவன் அறையை விட்டு வெளியேறினான். தான் பேசியதில் என்ன தவறு? இளவரசர் கூறியதைத்தானே இவன் மன்னரிடம் ஒப்புவித்தான். உள்ளே மன்னர் என்ன பேசினாரோ தெரியாது. வெளியே வந்த சிறிய பழுவேட்டரையர் காலாந்தகரின் முகம் காலனைப் போல் கடுமையாக காணப்பட்டது. மன்னரின் அறைக்கதவி திறந்து கொண்டு அவர் வெளியே வர அப்பொழுது மன்னரின் குரல் வந்தியத்தேவனின் செவியில் தெளிவாக கேட்டது. வந்தியத்தேவனும் அந்த இளைஞனை இனியும் ஆதித்த கரிகாலனை நெருங்க விடாதீர்கள், பாலுக்கு பூனையை காவலாக வைக்காதீர்கள் என்று அரட்டிக்கொண்டே இருந்தார். வந்தியத்தேவன் திகைத்து போய் நிற்க காலாந்தகரின் இரும்பு கை வந்தியத்தேவனின் புஜத்தை கவ்வியது. நீ உள்ளே வரும்பொழுதே உன் பார்வையும் நடையுடைய பாவனையும் சரியில்லை என்று தோன்றியது. முத்திரை மோதிரத்தை களவாடி எங்களை ஏமாற்ற பார்த்தாயா? என்ன துணிவிருந்தால் மன்னரின் அறையிலேயே நுழைந்து பலவீனமான அவரிடம் கலக்கத்தை ஏற்படுத்தும் தகவல்களை தெரிவித்திருப்பாய். தமையனார் வரும் வரையில் சிறையில் கெட அவர் வந்து உன்னை பற்றி விசாரிக்கட்டும் என்றவர் காவலாளிகளை அழைத்தார். இவனை சிறையில் அடையுங்கள் என்று சொல்ல காவலாளிகள் அவனை தரதரவென்று இழுத்துச் சென்றனர். சோழ மன்னரே, நம் மகனிடமிருந்து தகவல் கொண்டு வந்த அந்த இளம் குமரனை எதற்காக சிறையில் அடைத்திருக்கிறார்கள்? நமக்கு நல்ல செய்திதானே கொண்டு வந்தான். அதிர்ச்சி அடையும் அளவுக்கு அவன் கூறிய தகவல்களில் என்ன இருந்தது? வானவன்மாதேவி கேட்டாள். உனக்கு தெரியாத மாதேவி, உன் மகன் ஆபத்தை விலை கொடுத்து வாங்கியிருக்கிறான். எனது பாட்டனார் பராந்தகர் காலத்தில் நடந்த சரித்திரம் இது. பெருமானப்பாடி நாட்டை ஆண்ட விஜயாதித்த வாணனுக்கும் கங்க நாட்டு மன்னன் பிருத்திவிபதிக்கும் காளஹஸ்தியை இணைப்பது குறித்து போர் உள்ளது. தனது நண்பனான பிருத்திவிபதிக்கு உதவ வேண்டியது நம் பராந்தகர் பெரும்பானப்பாடி நாட்டின் மீது படையெடுத்துச் சென்று மன்னர் விஜயாதித்த வாணனையும் அவன் மகன் விக்ரமாதித்த வாணனையும் நாட்டை விட்டு விரட்டிவிட அவர்கள் வைதும்பத்தில் அடைக்கலம் புகுந்தனர். பெரும்பானப்பாடி நாட்டு மக்களை கங்க நாட்டுகளுக்கு அடிமைகளாக விற்றனர். காளஹஸ்தியை மீட்டு கொடுத்ததற்காக கோலாகலபுரம், அதாவது கோலார்,
சொர்ணமிகு அடவியில் இருந்த 4 சுவர்ண சுரங்கங்களை சோழ நாட்டுக்கு பரிசாக தந்து அதை பானபத்திரத்தில் குறித்து கொடுத்தான் பிருத்திவிபதி. வானர்குல பெண்கள் கண்ணீர் விட்டு பராந்தகனாரை சபித்தனர். அதன் பின்புதான் அவர் வாழ்க்கையில் பல துர்சம்பவங்கள் நடந்தேறின. கடைசி மகன் உத்தமசீலன் தலையை பாண்டியன் வாங்கினான். ராஜாதித்தன் தக்கோலம் போரில் மாண்டான். கண்டராதித்தன் காணாமல் போனான். என் தந்தை அறிஞன் அரியணை ஏறி 6 மாதங்களிலேயே ஆற்றூரில் இறந்து போனார். இதற்கு பிறகுதான் வானர்களின் துயரத்தில் பெற்ற பொன்னை அனுபவிக்கக்கூடாது என்று பராந்தகர் தீர்மானித்தார். பானபத்திரத்தை யாரும் காணக்கூடாது என்று பழையாறை கஜானாவில் மறைத்து வைத்திருந்தார். அதை ஆதித்த கரிகாலன் எப்படி கண்டெடுத்தான் என்பதுதான் தெரியவில்லை. வானர்குலத்தைச் சேர்ந்த இந்த வாலிபனை எப்படி தன்னை நெருங்க விட்டான் ஆதித்த கரிகாலன்? வானர்கள் சோழர்களின் மீது கடும் கோபம் கொண்டிருக்கிறார்கள். தக்கோலம் போரிலும் நமக்கு எதிராக போரிட்டார்கள். இந்த நிலையில் எப்படி இந்த வாலிபனை ஆதித்த கரிகாலன் நம்புகிறான் என்று தெரியவில்லை. சுந்தர சோழர் கூறியதும் வானவன் மாதேவியும் கலங்கினாள். என் தந்தை மலையமானின் சொல்லை மீறி ஆதித்த கரிகாலன் காஞ்சியில் சென்று வசிக்கின்றான். அவன் திருக்கோவலூரில் தான் தங்க வேண்டும் என்று தாங்கள் கட்டளையிட்டு விடுங்கள். வானவன் மாதேவி கூற சுந்தர சோழர் தலையசைத்தார். பழுவேட்டரையர் அனிருத்தரும் வரட்டும், அவர்களிடம் பிரஸ்தாபிக்கின்றேன் என்றார் சுந்தர சோழர். நாம் ஒன்று நினைக்க நடப்பது வேறாக இருக்கின்றதே. வந்தியத்தேவன் திகைத்து போய் சிறைச்சாலையில் குவிக்கப்பட்டிருந்த வைக்கோலின் மேல் அமர்ந்தான். துவக்கம் முதலாக இவன் வாழ்க்கை இவனது கையிலேயே இல்லை. இவனை செலுத்திக் கொண்டிருப்பவர்கள் பலர். ஆதித்த கரிகாலன் நட்பு கிடைத்ததும் தன் வாழ்விற்கு ஒரு பொருள் வந்துவிட்டதாக மனத்திற்குள் நினைத்திருந்தான். சோழ நாட்டின் கீர்த்தியையும் பெருமைகளையும் பசுமையான வயல்வெளிகளையும் கம்பீரமான கட்டிடங்களையும் சீர்மிகு மனிதர்களையும் பார்த்த பிறகு இனி நாம் சோழ நாட்டோடு ஐக்கியமாகி சோழனாகவே வாழ்ந்துவிடலாம் என்றுதான் நினைத்திருந்தான். சிங்கவேழ்குன்ற காடுகளில் பயின்ற கல்வியும் போர்க்கலைகளும் இதுகாரும் பயன்படுத்தப்படாமல் இருந்ததால் வந்தியத்தேவன் சோழ நாட்டில் அவற்றை பிரயோகப்படுத்த எண்ணி நல்ல வாய்ப்பு கிடைக்க உள்ளது என்பதை எண்ணி களிப்புடன் இருந்தான். தான் யார் என்றே அறியாதவனை சோழ நாடு ஏற்று அரவணைத்து அவனுக்கு ஒரு முக்கியத்துவத்தை கொடுக்க உள்ளதை எண்ணி பூரித்து இருந்தான். சுந்தர சோழரின் முன்பாக நின்ற பொழுது தன் வாழ்வின் உச்சக்கட்டத்தில் இருப்பதாகவே எண்ணினான். சோழ தம்பதியர் ஏகாந்தத்தில் இருந்த அறைக்குள் தான் பிரவேசித்திருக்கின்றோம் என்பதை எண்ணி உணர்ச்சி வசப்பட்டிருந்தான். அவர்களிடம் தான் சாதாரணமாக அளவலாவிக் கொண்டிருக்கிறோம் என்று பெருமையுடனும் நின்றிருந்தான். ஆதித்த கரிகாலனிடமிருந்து ஓலை கொண்டு வருப்பதை அறிந்ததும் இவனை மகனைப் போலல்லவா பார்த்தார்கள். ஆனால் திடீரென்று மன்னர் பதற்றமடையும் அளவுக்கு என்ன பேசிவிட்டான் இவன்? யோசித்து பார்த்தும் வந்தியத்தேவனுக்கு ஒன்றுமே விளங்கவில்லை. இரவு படர்ந்து விட்டது. இரவு காவலாளிகள் சிறைச்சாலையில் பொறுப்பேற்று கொண்டார்கள். இரவு அதிகாரி ஒருவர் மாளிகையை அடுத்தபடியே சிறைச்சாலையை சுற்றி வருவது வந்தியத்தேவனின் செவிகளில் கேட்டது. அவன் அடைக்கப்பட்டிருந்த சிறைச்சாலை விஸ்தாரமாக இருந்தது. நீண்ட இடைக்கழியின் முடிவில் ஒரு இரும்பு கதவு. அந்த கதவை திறந்தால் 20 படிகள் கீழே இறங்கி போகும். படிகளின் முடிவில் விஸ்தாரமான ஒரு கூடம். படிகள் கூடத்தின் மையத்தில் முடிவதென படிகளின் வலதுபுறம் கள்வர்கள், கொலைபாதகம் செய்தவர்கள் போன்றோர் அடைக்கப்படும் அறைகளும், இடதுபுறத்தில் அரசியல் கைதிகளுக்கான அறைகளும் ஒதுக்கப்பட்டு இருந்தன. இடதுபுற அறைகளில் கடைசி அறையில் அடைக்கப்பட்டு இருந்தான் வந்தியத்தேவன். சோழ நாட்டில் நல்ல வேளையில்தான் காலடி எடுத்து வைத்திருக்கின்றோம். இப்படி சிறைச்சாலையில் வந்து மாட்டிக்கொண்டோமே மனதிற்குள் நினைத்த அவன் அப்படியே வைக்கோல் பேர் படுக்கையின் மேல் விரித்து உறங்கிவிட்டான். சிறைச்சாலையின் படிகளில் அருகே ஒளிர்ந்து கொண்டிருந்த சுளுந்து ஒன்றை தவிர சிறைச்சாலை இருளில்தான் மூழ்கியிருந்தது. அனைவருமே ஆழ்ந்து உறங்கிக் கொண்டிருந்தனர். சிறைச்சாலையின் இரும்பு கதவுக்கு வெளியே 2 காவலர்கள் நின்றிருந்தனர். வந்தியத்தேவன் ஆழ்ந்த உறக்கத்தில் இருந்தான். துருத்தி கொண்டிருந்த வைக்கோல் ஒன்று அவன் நாசிக்குள் ஊந்து குடைய அதனால் தும்மல் ஏற்பட்டு கண் விழித்தான். அவன் ஒருமுறை தன்னை சுற்றி பார்த்தவன் மீண்டும் கண்களை மூடி உறங்க முற்பட்ட போது அவனது செவிகளில் யாரோ சிறைச்சாலை கதவை திறக்கும் ஒலி கேட்டது. மீண்டும் ஒருமுறை கண்களை திறந்து மூடினான் வந்தியத்தேவன். சரக் சரக் சணல் காலணிகளை அணிந்திருந்த யாரோ படிகளில் இறங்கி வரும் ஒலி கேட்டது. அந்த ஒலி நெருங்கி வர
தன் பக்கம்தான் அது யாரோ நடந்து வருகிறார்கள் என்பதை ஊகித்து உறங்குவது போல் பாவனை செய்து கொண்டு அதே வேளையில் வருபவரை கண்காணிப்பதற்காக கண்களுக்கிடையில் சிறு பிளவினை ஏற்படுத்தி கொண்டு படுத்தான். இவனது அறையின் முன்பாக வந்து நின்றது ஒரு உருவம். தன்னால் இயன்றளவு கண்களின் இடைவெளி வழியே அந்த உருவத்தை நோக்க முயன்றான். ஆனால் அவனால் இயலவில்லை. அந்த உருவம் இவனை படுத்திருந்த வைக்கோலின் மீது எதையோ வீசிவிட்டு வந்த வழியே நடந்தது. வந்தியத்தேவன் சட்டென்று எழுந்து அந்த உருவத்தை பார்க்க முயன்றான். ஆனால் இருளில் ஒன்றுமே புலப்படவில்லை. வைக்கோலில் தடவி பார்க்க அவன் கையில் ஓலை ஒன்று புலப்பட்டது. இருளில் அவனால் அதை வாசிக்க இயலவில்லை. பொழுது புலர்ந்ததும் தன் அறையில் வீசப்பட்ட அந்த ஓலையை படித்தான். சோழ நாட்டு அரசியலில் ஈடுபடாதே என்று தொடர்ந்து எச்சரித்து வருகின்றோம். ஆதித்த கரிகாலனின் சார்பாக நீ தஞ்சைக்கு தூது வந்தது தவறு. அதைவிட பெரும் தவறு நீ சுந்தர சோழரை சந்தித்து உன்னால் எங்கள் நோக்கம் பாழாகிறது. இந்த முறை உன்னை மன்னிக்கின்றோம். இன்று இரவு சிறைச்சாலை கதவு உனக்காக திறந்து வைக்கப்படும். சிறையிலிருந்து தப்பிச் சென்று விடு. அடுத்த கட்டளை விரைவில் உன்னை வந்தடையும். உன் நலன் விரும்பி. வந்தியத்தேவன் தனது தலையை இரு கைகளிலும் புதைத்து கொண்டு தனக்குள் அரட்டினான். என்னை இயக்குவது யார்? போவென்று கதற வேண்டும் போல் தோன்றியது அவனுக்கு. நீர் அது சேகரிக்கப்படும் கலையங்களின் உருவை அடைவது போல வந்தியத்தேவனும் தொடர்ந்து தான் பழகும் மனிதர்களின் எண்ணங்களுக்கு ஏற்ப தன் செயல்பாடுகளை மாற்றிக்கொண்டே இருந்தான். சுத்த வீரனான அவனுக்கு இது பெரும் மனக்குறையை தான் தந்தது என்றாலும் அவனால் அப்போதைக்கு வேறு ஒன்றும் செய்ய தோன்றவில்லை. ஒரு மனிதனுக்கு மிகவும் இன்றியமையாதது அவனது பூர்வ குடி. அவனது வீரத்துக்கு அங்கீகாரமே அவன் உதித்த குடியை சார்ந்துதான் அளிக்கப்படுகிறது. வானர்குலத்தைச் சேர்ந்தவன் என்பது தவிர இவனை பற்றி வேறு தகவல்களை இவன் அறிய முடியவில்லை. கால நதியின் ஓட்டத்தின் வேகத்திற்கு நாணலை போல் வளைந்து கொடுக்கத்தான் முடிந்தது. அதனால்தானே வில்வித்தையில் தேர்ச்சி பெற்றிருந்த கர்ணன் தன் பிறப்பிற்கு ஒரு அங்கீகாரம் இல்லாவே வருந்தி நின்றான். நானும் ஒரு நாள் மணமகன், ஒரு நாள் இளவரசரின் தோழன், ஒரு நாள் தூதன், ஒரு நாள் மன்னருடன் சந்திப்பு, ஒரு நாள் கைதி என்று தன் வாழ்க்கை விசித்திரமாக கழிவதாக அவனுக்கு தோன்றியது. எனக்கு எதுவுமே வேண்டாம். என்னை பிறர் அலைக்கழிப்பது போதும். வந்தியத்தேவன் என்கின்ற இந்த அடையாளமே போதும். உலகின் எங்காவது ஒரு மூலையில் நான் பிழைத்து கொள்ளுகிறேன். என்னை இயக்குவதாக கூறி வரும் அந்த மனிதர்களின் பிடியிலிருந்து நழுவிச் சென்றால் போரும். தொடர்ந்து இப்படி நான் அலைக்கழிக்கப்பட்டேன் என்றால் விரைவில் நான் பித்தனாகி விடுவேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப்.